சுண்டைக்காய் பொரியல் இந்த ஸ்டைலில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 1.5 டீஸ்பூன் அளவுலேருந்து 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாம். மிளகு, கருப்பு மிளகு, 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், நாட்டு மருந்து கடையில் கருஞ்சீரகம்னு கேளுங்க, இப்படி இருக்கும். நல்ல டார்க் கருப்பில் இருக்கும், எள்ளு மாதிரி. அது 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதையும் அதோட சேர்த்துக்கோங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது காரத்துக்கு இவ்வளவு தான், இந்த ஜாமான் தான். இதை நல்லா ட்ரையாக வாசனை வர மாதிரி வறுத்து அதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கோங்க. அதே அளவுக்கு கொஞ்சம் நெய்யும் விடுங்க. நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் ஈக்குவல் பங்குக்கு விடுங்க. நல்லா இந்த ரெசிபிக்கு இது ரொம்ப அரோமா கொடுக்கும். கடுகு 1 டீஸ்பூன் தாளிச்சுக்கோங்க. உளுத்தம்பருப்பும் அதே மாதிரி தாளிச்சுக்கோங்க. உங்கள் கைக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு சிறுபருப்பு அதோட வேக வைங்க. அந்த உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச பிறகு சிறுபருப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பொடிசாக அரிஞ்சு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துருக்க எல்லா ஜாமானுமே நல்ல மருந்து குணம் உள்ளது. இந்த சுண்டைக்காய் பொரியல்லாம் விரும்பாத குழந்தைங்க நிறைய இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லா பிடிக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் மல்லி தூவி நல்லா வதக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது பெஸ்ட்டு ரிசல்ட் இருக்கும். வதங்கிருச்சு. இப்போ சுண்டைக்காய்களை ஒரு கல்லில் இடிச்சிங்கன்னா இப்படி திறந்துரும், இப்படி பிளந்துரும். அதை மோரில் ஊற வச்சு அதுக்கப்புறம் மோரில் போடுங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். அதை இதோட சேர்த்துருங்க. நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் விட்டு வதக்கிக்கோங்க. இந்த மஞ்சளை நீங்கள் வறுத்து பொடி பண்ணும்போது விரலி மஞ்சளாக சேர்த்தாலும் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் மல்லி தூவி மூடி வச்சுடுங்க. சுண்டைக்காய் வேகட்டும். பச்சை சுண்டைக்காய்ங்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். ஓரளவு குக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சுண்டைக்காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகு காரம் மட்டுமே இருந்ததுனாலும் பசங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இது குழந்தைங்களுக்கு பிடிக்க வைக்கிறதுக்காக தான் இது நெய்யிலே செய்கிறோம். எண்ணெய் சேர்க்காமல் முழுவதுமாக நெய்யில் செஞ்சால் கூட இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாதத்தோடு கூட இதை பசங்க பிசைஞ்சு சாப்பிடுவாங்க. குட்டி பசங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்து மூடி வச்சுருங்க. இந்த மிளகாத்தூள்லாம் மெர்ஜ் ஆகட்டும். நல்லா வெந்துருச்சு. சுண்டைக்காய் வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. நல்லாயிருக்கும். சுண்டைக்காய்க்குனே ஒரு ஃப்ளேவர் இருக்கும் இல்லையா, அது வெளியில் வரும். இப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நெய்யில் வேறு சேர்த்துருக்கோம், நல்லாயிருக்கும். இப்போ இந்த பவுடரை அதோடு சேர்த்துருங்க. பவுடர் சேர்த்த உடனேயோ இதோட அரோமாவே மாறி ரொம்ப விரும்பத்தகுந்த ஒரு வாசனை வரும். எல்லாருக்கும் பிடிக்கும் இந்த ஸ்மெல். நல்லாயிருக்கும். பெப்பர் சுண்டைக்காய் இந்த வெறும் சாதத்தோடு போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். சுண்டைக்காயோட பெனிஃபிட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இதை கூட்டு வச்சு தான் சாப்பிடுவோம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். இந்த மசாலா பொருள் இப்போ சேர்த்தோம் இல்லையா, அது எல்லா சுண்டைக்காலையும் நல்லா மெர்ஜான உடனே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கொஞ்சம் மூடி வைங்க.
ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழித்து எல்லாம் மெர்ஜ் ஆகிடுச்சு. போட்ட மசாலா பவுடர் அவ்வளோ மெர்ஜ் ஆகி அட்டகாசமாக இருக்குது பாருங்கள். கம கமான்னு இருக்கும். துருவன தேங்காவை ஃபைனலாக எல்லா பக்கமும் தூவிடுங்க. அவ்வளோதான், மல்லி தூவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சுண்டைக்காய் பொரியல். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.